ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வர மெசேஜஸ் பெரும்பாலும் எது சம்மந்தமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லைட்ரூம் ப்ரீசெட்ஸ் கேட்டோ, இல்லை வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான ட்ரான்சிஷன்ஸோ, இல்லை கலர் கிரேடிங் சம்மந்தமான ஃப்ரீ லெட்ஸ் கேட்டு நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. உண்மையை சொல்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தோன்னே குறிப்பாக பிகினர் பயன்படுத்துகிறத நான் என்றைக்குமே சிபாரிசு பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு பிகினருக்கு முதல்ல டூல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு டூல் எதுக்காக பயன்படுது, கலர் கிரேடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக்ஸ்னா என்ன, ஒயிட்ஸ்னா என்ன, ஹைலைட்ஸ், கர்வ்ஸ், அந்த லோமெட்ரி ஸ்கோப்ஸில் பார்த்திங்கன்னா வெக்டார் ஸ்கோப், ஆர்ஜிபி பரேட், வேவ் ஃபார்ம், இதெல்லாம் எதுக்காக எங்கே பயன்படுது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் எடுத்தோன்னே லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கேயே முடங்கிடுது. அதனால் என்றைக்குமே ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த லெட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுற பழக்கத்தை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சளவு மேனுவலாக நீங்களே எப்படி பண்ணணும், எதுக்காக எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் இந்த கலர் கிரேடிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஏரியா ரொம்ப டைம் எடுக்காமல் சீக்கிரம் முடிகிறதுக்காக உங்களுக்கு நீங்களே வேண்டிய லெட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் என்னோடய ஒர்க் ஃப்ளோவில் நான் அதிகம் பயன்படுத்துகிறது 2 இல்லை 3 லெட்டு தான் குறிப்பாக நான் பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு வருவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு 7 அவுட்டோர் லெட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்கள். எதுக்காக இந்த லெட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெட்ஸில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ லெட்ஸ் பயன்படும். ஸோ இந்த லெட்ஸ் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா, இந்த க்ரியேட்டிவ் டேப்குள்ளே போய்க்கோங்க. இதில் போயிட்டு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண போர்ஷன் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் சினிமேட்டிக் அப்படிங்கிற லெட். அந்த லெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி மாறுறதை பார்த்துருப்பீங்க. இதில் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணுக்கு ஸ்கின் டோன் கொஞ்சம் ரெட் அதிகமாக ஏறின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை மட்டும் நான் குறைக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அதுக்காக கர்வ் ஸ்டாப் போயிட்டு ட்ராப்பர் செலக்ட் பண்ணி கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல எந்த கலர் குறைக்கணுமோ அந்த கலர் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணி, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இந்த அளவு நகர்த்துறது மூலமாக எனக்கு வேண்டிய அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெட்டில் என்னோடய வேலை அவ்வளோதான் முடிந்தது. எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லெட்ஸ் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் அவங்களோட ஒர்க் ஃப்ளோக்காக க்ரியேட் பண்ணது. ஸோ நம்மளோட ஃபைலுக்கு கண்டிப்பாக அது பொருந்துங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி லெட்ஸ் நம்ம பயன்படுத்தினா கூட நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ செகண்ட் லெட், இது ட்ரீம் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு லெட். இது பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. அதே சமயம் இங்கே இருக்கிற இந்த இன்டென்சிட்டி வீலரை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அளவு குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லெட், இதுவும் ட்ரீம் வேர்ல்ட் அப்படிங்கிற லெட்டில் இன்னொரு விதமான ஸ்டைல். ஸோ இதில் பொண்ணோட ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தால் கூட எனக்கு இது பிடிச்சிருக்கு. மேபி சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்க்கு இது ஆப்டாக இருக்குங்கிற மாதிரி, இது செட் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஆசிட்டஸ் எப்படி இருந்ததோ அதே விட்டால் உங்களுக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதுலேயும் இந்த இன்டென்சிட்டி வீலர் மூலமாக உங்களுக்கு வேண்டிய சில நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பேசிக் கரெக்ஷன்லேயும் போய் ஷேடோஸில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஏற்றி குறைச்சிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அடுத்தபடியாக ரெட்ரோ பொதுவாக பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸில் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்டைல் தான் இந்த ரெட்ரோ. அடுத்ததாக இதுவும் ஒரு ரெட்ரோ தான், பட் இது டோன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். கடைசியாக வின்டேஜ் ஃபிலிம் லுக். இந்த லெட்டும் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 1970s அந்த மாதிரி ஏரால வந்து ஒரு சீன்ஸை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே அவுட்டோர் லெட்ஸ். இன்டோரில் நீங்கள் எடுத்த ஷாட்டுக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மேபி விகாரமாக இருக்கலாம். நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கிளிப் ரொம்ப விகாரமாக இருக்கலாம்.
ஸோ அதனால் முடிஞ்சளவு இதை அவுட்டோருக்கு பயன்படுத்துங்க. அவுட்டோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட லெட்ஸ். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ், கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல், கலர் கிரேடிங் டியூட்டோரியல் நிறையா வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை எப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த லெட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை நான் வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன்னா, இன் ஃப்யூச்சர் நான் இந்த டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாம் நான் அடிக்கடி கூகுள் ட்ரைவ்ஸ் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ பெட்டர் என்னோடய வெப்சைட்டே நான் உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் எப்போவுமே டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். We dance.